நாம் யாவரும் ஜெபித்து தொடர்ந்து பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தரை பாட்டினால் துதிப்போம். அவர் நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நல்லவர், துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். இன்றைக்கு தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. என் முகத்தை தேடுங்கள், அதனால் நான் முகத்தையே தேடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல இன்றைக்கு ஆண்டவர் முகத்தை பார்த்து விட்டு கடந்து செல்வோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் திருச்சபையராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். துரிதப்படவே வருவதற்கு தேவன் பாராட்டின எங்களுக்கு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல் மூலம் கர்த்தர் மகிமைப்படுங்க. செய்திகளை கேட்கும் போது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பக்தி விருத்தி உண்டு பண்ணட்டும், ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த திருவந்து 9 இருக்கிறபடினால பரிசுத்தமாய் நீ உங்களுடைய பாடுகள் நினைவு கூற எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. மறுபடி பாவத்தில் நிலை கொண்டலாதபடி ஆண்டவரே பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தும் கிருபை பாராட்டுங்க ராஜா. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சபை விசுவாசிகளாக நாங்கள் செபிக்கிறோம். துரிதமாக வந்து சேரவும், எல்லா பிரயாண தடைகளும் மாறவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்களுடைய ஆளுக்கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாடுவதற்கும் வார்த்தைகளை கேட்பதற்கும் தடையா இருக்கிற மாம்சத்தின் கிரைகளை அகற்றுகிறோம் ஆண்டவரே. வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம்ப்பா. தெய்வத்தை பார்க்க கூடாதபடி எங்கள் நடுவில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் முகத்தை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. பாவமோ ஆண்டவரே, மனுஷீகமோ அது தடையா இல்லாதபடி ஆண்டவரே, தேவரே, எங்கள் முகத்தை நீர் மறைக்காதபடி ஆண்டவரே, உடைய முகத்தை கண்டு தரிசித்தவர்களாக திரும்பி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு இந்த மாலை வேளையில் தேவை ராஜா. நீர் இல்லாமல் இந்த ஆராதனை நிறைவு பெறாத ஆண்டவரே. தேவன் தாமே நிறைவாய் நடத்த முடிய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக இந்த ஒரு விஷயம் சொல்லலாம். அல்லேலூயா, ஆமென். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன்? யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். பழைய காலத்துல கர்த்தருக்குள்ள இருந்த ஒரு சகோதரிய நான் நிறைய காசு தடுக்கிறோம், இந்த ஸ்டுடியோவில் வந்து நீங்க பாடுங்க என்று சொன்னாங்களா. ஆண்டவருக்குள்ள அபிஷேகம் பெற்ற அந்த சகோதரி, எவ்வளவு காசு கொடுத்தாலும் பாட மாட்டேன், நான் இயேசுவை மாத்திரமே பாடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதின பாடல் தான் உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே என்கிற பாடல். எல்லாம் சேர்ந்த பாடலை பாடி நம் கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே, பரமேசருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே, பரமேசருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யெசய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாரங்கள் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம்
பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல் உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுமே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனிச்செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க கனிச்செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க இலை நடுக்கி தலை பிடுங்கி கர்த்தரை காற்றமை சுத்தம் செய்தி இலை நடுக்கி தலை பிடுங்கி கர்த்தரை காற்றமை சுத்தம் செய்தி பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே எனது இறைவாருயிரே என் இதய தெய்வமே எனது இறைவாருயிரே நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் நம்மை விசாலத்தில் வைத்தார் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த 4 வருடங்களாக இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ நான் வாலிப வயதிலிருந்தே வாக்குவாதத்தில் ஈடுபடும் பைபிள் கொடுத்து ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் அப்படி ஆனால் இயேசுவை எழுத்துப்பூர்வமாக அறிந்த எனக்கு கடந்த 4 வருட நெருக்கங்கள் இயேசுவை அனுபவிக்க உதவியாக இருந்தது ஏதோ சேலரியில் நான் விரும்பினதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இயேசுவை நிறைவாய் பெற்றுக்கொண்டேன் அல்லேலூயா அந்த நெருக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அவர் விசாலத்தில் வைப்பார் நிச்சயமாகவே எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் ஏமே நமக்கு எல்லாத்த விட இயேசு நமக்கு பெருசு அப்படின்னு நம்ம சொல்றனால அவரை அவர் காண்பிக்க விரும்புகிறார் உலகம் இயேசு உலகத்தை மறைத்தால் இயேசு வெளிப்படுகிறார் உலகத்தையும் இயேசுவையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவது கடினமான காரியம் உலகம் இல்லாத இயேசு நமக்கு அருமையா இருக்கிறார் அல்லேலூயா நாட்கள்ல எத்தனையோ பேருக்கு அப்படி உதவி செஞ்சிருக்காரு பிறந்த நாள் முதல் எத்தனை நெருக்கத்துல தன்னை வெளிப்படுத்தின தேவன் அவர் அல்லேலூயா மறுபடியும் அந்த கவியை நீங்கள் பாடுங்களேன் அந்த மாதிரி சூழ்நிலை ஏன்டா ஜெபிக்கணும் இல்லையா இன்னும் இவ்வளவு நாள் ஜெபித்து ஒண்ணும் இல்லையே எல்லாருக்கும் சாட்சி சொல்றாங்க எனக்கு சாட்சி சொல்ல ஒரு பாயிண்ட் இல்லையே திசை கெட்டு போகல ஜெபத்தை விடல எலியேசர் மாதிரி தான் ஜெபத்தை விடவே கூடாது எப்படி ஆகிலும் நான் ரெபெக்கால கொண்டு போய் ஆபிரகாமுக்கு கொடுத்துருவேன் நம்பிக்கையோட போனார் அதே போல ஜெபத்தை விடல அந்த தண்ணி கிளச்ச போடி prayed near to the well அந்த ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் துறவு பக்கத்தில் ஜெபம் பண்ற மாதிரியே நீங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்வார் ஆமென் தொடர்ந்து இந்த பாடலை பாடுங்கள் நிச்சயமாக கர்த்தர் அங்கே இங்கே நம்ம அழைப்பாய விடாம அவர் கரத்துல வச்சு தாங்குகிறார் மறுபடியும் இந்த ஸ்டான்ஸாவை பாடும்போது உங்க இருதயம் ஏசப்பா பக்கத்துல வந்துடட்டும் எல்லாம் சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லிட்டு பாடுவோமா ஆமென் பாடுவோமா நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே ஆமென் பக்கத்துல வந்து உதவி எனக்கு அளித்தீர்
துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. மறுபடியும் ஆண்டவரை பணிந்து உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே உங்களை மாத்திரமே பாடுகிறோம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வேதத்தில் நம்ம இயேசுவை பார்க்கிற போது இயேசு எப்பவுமே எளியோர் பக்கத்துல தான் இருப்பார். ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர். திரளான ஜனங்களை அவர் பார்க்க விரும்புகிறார். பார்த்த உடனே மனதுருகிடுவார். அதனால தான் சபையில் எப்போ கூட்டத்தை எதிர்பார்க்கிறோம். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிற கர்த்தர். விதவையை பார்த்து நாயின் உதவி செய்கிறவர். யாரு முடியாதவங்களோ, யாரு பாவின்னு சொல்றாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறதா ஆண்டவர். இன்றைக்கு அப்படி யாராவது இருக்கலாம், கர்த்தர் நம் பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். திக்கற்றோரின் தகப்பன், அவர் எளியவரை என்றும் மறப்பதில்லை. அல்லேலூயா. சேர்ந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் முகத்தை பார்ப்போம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில். உற்சாகமாக கரங்களை தட்டி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இந்த ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. லாபான் வீட்டிலிருந்து தான் ஊருக்கு யாக்கோபு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது தன் அண்ணனை ஆள் விட்டு பார்க்குறான். தன் அண்ணன் ஏசா ஒரு 400 பேர் கூட வராரு அப்படின்னு வந்தோடனே அவருக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்போ தான் ஒரு ஜோம் பண்ணுவார்,
அவப்பா கோலும் தடியுமா நான் போனேன், வெறுங்கையா போனேன், இப்போ 2 பரிவாரத்தோடலாம் வரேன் அப்படின்லாம் அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 3 டீமாக பிரித்து அவனுக்கு பிடிச்சவங்களெல்லாம் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி ஒன்று அனுப்புகிறேன். ஏன்னா அண்ணனுக்கு பயம். அப்புறமா ஜாக்கோப் அப்படிங்கிற ஒரு கரையை கடந்து ஒரு ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷனோட போராடுறான். அது கிறிஸ்டோஃபோனி, அவர் தான் கிறிஸ்துவானட்டும் நல்லா போராடி ஜெபிக்கிறான். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் அந்த தொடையை தொட்டுறாரு. இந்த இடுப்பு நொண்டுது. எப்படி நம்ம மாதிரி முழங்கால் வலிக்குதுன்னு ஜெபத்தெல்லாம் அவர் நிறுத்தலை. தொடை சந்து சுருங்கினாலும் பரவாயில்ல, அவன் ஜெபத்தை முடிச்சு நொண்டி தான் போனார். ஆனால் ஜெபத்தை நிறுத்தலை. என்னை ஆசீர்வாதத்தால் ஒளிய நான் விடமாட்டேன்னு தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். கர்த்தர் அவன் பேரை மாற்றினார். அதாவது வாழ்க்கையை மாற்றி அவனை ஆசீர்வதிச்சார். அந்த இடத்துல அவன் சொல்கிறாரு, அது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் அப்படி எழுதியிருக்கோம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைத்தார். அது பெனியேல் என்ற ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம் என்ற அர்த்தமா. ஜப நேரத்தில் ஏசப்பா முகத்தை பார்க்காம அந்த ஜபம் என்ன, ஆராதனை என்ன? அதனால தான் ஆராதனை உங்களுக்கு ஒன்றும் கஷ்டப்படுத்தலை, தெய்வம் மட்டும் தெரியணும் இல்லையா? வரத அரை மணி நேரம் பாடி ஆராதிக்கல, தெய்வத்தை பார்க்காத போனால் அதாவது தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும். நம்ம ஒரு மகிமையான உள்ளான உணர்வை தேவனை உணரணும். புதிய சத்தியங்கள் கற்றுக்கொண்டதை அப்ளை பண்ண கற்றுக்கிறாரு. அதான் தெய்வ முகம். இன்னைக்கு பிரத்யட்சமாக முகத்தை பார்க்க முடியாட்டாலும், நேரம் இடைப்படாட்டாலும் ஆண்டர் பல ரூபத்தில் ஒவ்வொரு ஆறால் நடைபெறுகிறார். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஆண்டர் முகத்தை பார்த்தோம்? இன்னும் ஆறாவது நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் முடியறதுக்குள்ள ஐசப்பா உங்களை தரிசிச்சுட்டு போயிடணும் ஆண்டவரே. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதான். ஒருத்தன் போதுமானது எனக்கு இருக்குன்றான், ஒருத்தன் வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குன்றான். அவன் எந்த சூழ்நிலைக்கு பயந்தானோ தேவனுடைய முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது சுலபமா சுமூகமாக முடிந்து விட்டது. இன்றைக்கு எந்த சூழ்நிலை கூட இருக்கலாம் சகோதரனை. இன்றைக்கு ஆராதனை தேவனை நோக்கி பாருங்க. அவர் முகத்தை நீங்க பார்க்கிற வரைக்கும் அங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சங்கீதக்காரன் ஜோமோனா, தேவனே முகத்தை எனக்கு மறையாதையும் அடிப்பாரு. முகத்தை மறைக்க வேண்டாம் ஆண்டவரே, உங்க பார்வை படட்டும் கேளுங்க. எந்த கடினமான காரியம் நமக்கு லகுவாக மாறும். மறுபடியும் அந்த முதல் ஸ்டான்ஸா மாத்திர பாடிட்டு தொடர்ந்து கொஞ்சம் ஆவியில் நிரம்பி போலாங்களா? ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவது. மறுபடியும் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். glory glory. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க மாகாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க மாகாளின்
நடத்தும். மறுபடி அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும். புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறுபடி பாடிக்கிட்டே இருப்போம். மதம் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலை. ஜெப வாழ்க்கை அனலாகட்டும். அசைவாடும் கிறிஸ்துவ ஜீவன் அனலா இருக்கணும். ஊழியர் அனலா இருக்கணும் ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, எங்களை ஆட்கொண்டவரே. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென் ஆமென். ஆவியில ஒரு வைராக்கியம் இருக்கணும். சத்தம் போடுறீங்களோ இல்லையோ, வைராக்கியம் இருக்கணும் ஆவியில. இயேசுவுக்காக தான் நிற்பேன், இயேசுவுக்காக தான் வாழுவேன். இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது. நான் தனித்து நின்னாலும் எனக்கு ஆண்டவர் பக்கம் நிற்கிறேன். எனக்கு 1000 பேர் என் பக்கத்தில் இருக்காங்களான்னு முக்கியம் இல்லை. என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அவரு கூட இருக்கிறேன். இந்த நம்பிக்கை எனக்கு போதும். எலியாவுக்கு அதான் இருந்துச்சு. அந்த ஆண்டவர் நிற்கிறார். இந்த பிரச்சனையை கடந்து போறதுக்கு கர்த்தர் முன்னாடி போயிட்டு இருக்கார், என் கூட வரார், என்னை தைரியப்படுத்துறார் அவர். ஆமென் ஆமென். Jesus, hallelujah, thank you Lord. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழுசீர் என்றார், நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை முழுத்துவது நீரையா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சபையார் 2 கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்து. சகோதரனே, கரத்தை உயர்த்தி அப்பாட்ட கேள, உனக்கு நன்மை செய்வார்.
வந்திருக்க நாளே நன்மை செய்வார் உனக்கு. என்னை மறந்தது எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் பெருசா செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா நம்பிக்கையோடு நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேல செய்வார். வேண்டிக் கொள்வதற்கு மேல எட்டாததும் அறியாதும் தருகிற தேவன். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நன்மை செய்வார். கடைசியாக 2 முறை பாடி முடிக்க போகிறோம். அற்புதம் செய்கிற இயேசு நம் சபையிலே உண்டு. நம் ஆராதிக்க நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் முகத்தை பாருங்கள். அவர் முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசிக்கிறார்கள், நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். என் தேவன் எளியோரை மறப்பதில்லையே. திக்கற்றவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர். அற்புதம் வேணுங்கிறவங்கள 2 கரத்தை உயர்த்தி எனக்கு நன்மை செய்வார் என்று நீங்க கேட்கலாம். இல்லை என்றாலும் அவர் நன்மை செய்கிறவர் இருக்கிறபடினால் அவளை ஆராதித்து 2 முறை பாட போகிறோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். பரலோகத்தின் தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் உண்மையே உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்பா. தேவையோடு பிரச்சனையோடு இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. உங்க முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது சுபிக்கிறோம். திரும்பி போகும்போது ஆறுதல் அடைந்தவர்களாக, பக்தி விருத்தி அடைந்தவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யுங்க ராஜா. வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. இன்றைக்கு நீர் அனுப்பும் வார்த்தையும் இடத்துக்கு வெறுமையாக திரும்பாத ஆண்டவரே. நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க செய்யும் ஆண்டவரே. அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம்ப்பா. வார்த்தை சந்தோஷமாய் ஏற்று இருதயத்தில் வைத்து பலன் கொடுக்கிற பிள்ளைகளை முற்றிலும் மாற்றுங்க. ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 கரங்களை பலமாக தட்டி உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.